அறம் செய்யும் குழந்தைகள் ஹர்ஷினி மற்றும் கபிலன் சகோதரர்கள். அவர்கள் தினமும் காலையில் எழுந்து பள்ளிக்குச் செல்வார்கள். பள்ளியில் நன்றாக படிப்பார்கள், ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்பார்கள். வீடு திரும்பியதும் முதலில் தங்கள் பாடங்களை முடிப்பார்கள். அவர்களின் அம்மா கவிதா ஒரு கடினமான பெண்மணி. அவள் தன் குழந்தைகள் எப்போதும் நேர்மையாகவும் கடமைக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். அதனால்தான் அவர்கள் எதையும் சரியாக செய்யாவிட்டால் உடனே கண்டிப்பாள். ஹர்ஷினி, புத்தகங்களை இப்படி எல்லாத்தையும் குழப்பி வைக்கிறாயே. கபிலன், உடம்பை கவனிக்காமல் ஓடினாய், இப்போது கால் தடுக்கி விழுந்திருக்கிறாய். ஆனால் அவளுடைய கண்டிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய அன்பு இருந்தது. ஹர்ஷினியும் கபிலனும் இதை புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் தங்கள் அம்மாவின் வார்த்தைகளை கோபத்துடன் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்றார்கள். பிறகு ஒரு நாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய உடைகள் பழையனவாக இருந்தன. சில மாணவர்கள் அவனை கேலி செய்தார்கள். ஆனால் ஹர்ஷினியும் கபிலனும் அவனுடன் நட்பாக பழகினார்கள். அவனுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்று அந்த சிறுவன் கேட்டான். ஏனென்றால் அம்மா எப்போதும் சொல்வாள், பிறருக்கு உதவுவதே உண்மையான ஆரம் என்று கபிலன் பதிலளித்தான். அம்மாவின் பெருமை. அன்று மாலை அம்மா கவிதா இந்த நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டாள். அவளுடைய கண்கள் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தன. என் குழந்தைகள் உண்மையில் அறத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாகச் சொன்னாள். அன்று முதல் அவள் அவர்களை கண்டிக்கும் போதும் அதற்கு ஒரு புதிய பாசம் இருந்தது. ஏனென்றால் அவள் கண்டிப்பது அவர்களின் நன்மைக்காகத்தான் என்பதை இருவரும் புரிந்திருந்தனர். ஹர்ஷினியும் கபிலனும் தினமும் பள்ளிக்குச் சென்று வருவது, படிப்பது, அறம் செய்வது, இவைதான் அவர்களின் வாழ்க்கை. அவர்களின் அம்மாவின் கண்டிப்பும் அன்பும் அவர்களை சிறந்த மனிதர்களாக வளர்த்தன. கண்டிப்பில் அன்பு இருந்தால் அது வாழ்க்கையை வளமாக்கும்.